சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கால்சியம் இரும்புச்சத்து மிகுந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இருக்கக்கூடாது. இது வந்து பிகினர்ஸ்க்காகன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ராகி கூழ் செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பவுடராக கூட தண்ணி கொதிக்கும் போது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் மண் சட்டியில் பண்ணும்போது ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது அந்த தண்ணி கொதித்து வரும்போது கரைச்சி வச்ச ராகி மாவை நம்ம இதில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டியாயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷம் இதை குக் பண்ணணும். இது வந்து ஸ்வீட்டும் பண்ணலாம், நீங்கள் ஸ்பைஸியாகவும் பண்ணலாம். அப்பப்போ நம்ம கிளறி விடணும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்ச ரைஸ் கூட போடலாம். இதே மாதிரி ராகி கூழ் வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். ராகி கூழ், கம்பு கூழ் எல்லாமே வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு மெத்தட்னு சொல்லலாம், பிகினர்ஸ்க்கு உண்டானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம ராகி மாவு போட்டோம். ஆனால் ஒரு ஃபேமிலி அப்படின்னா 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் மண் சட்டி அப்படிங்கிறதுனால கீழே ஒட்டாமல் பர்ஃபெக்டாக டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் உப்பு போடாமல் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் பண்ணலாம். அதாவது எப்படி அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெல்லம், ஏலக்காய் பொடி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மண் பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் மோர் இருந்துன்னா கூட டைரெக்டாக அப்படியே ஊற்றிடலாம். அந்த கூழில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி, இதை வந்து நல்லா கடைஞ்செடுக்கணும். இது மாதிரி இல்லைனா கூட நீங்கள் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். அப்போ அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி கூழ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து புளிக்க வச்சும் பண்ணலாம், இல்லை புளிக்காமையும் பண்ணலாம். ஆனால் தயிர் அப்படிங்கிறது வந்து புளிச்சிருந்தால் மட்டும்தான் ராகி கூழுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ராகி கூழ் நமக்கு ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு இறுகி வரும், கெட்டியாகும். இதுக்கப்புறமா மோர் ஊற்றிக்கலாம். மோர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் பாத்திரத்தில் வச்சுருக்கும்போது மத்தியானம் அப்படிங்கும்போது நல்லா சில்லுன்னு ஆகிடும். இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதுக்கப்புறமா இதில் நம்ம சைட் டிஷ்க்காக நம்ம மாங்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போடுவோம். உங்களுக்கு விஸ்க்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தா ராகியும் அந்த மோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தெரியாமல் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, கேரட், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி கூழ் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை அப்படின்னா நீங்கள் லஞ்சாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் 2 டேபிள் ஸ்பூன் சாதம் இதில் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் போட்டிருக்கேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.